வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது குரு. குருவே ஆ. கேக்குது. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் எப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது கேட்கணும் அறிவு. அப்பொழுதும் மேற்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ, எப்படி இருக்கு உடம்பு? நேற்று அந்த அரிப்பை சுறுசுறுப்பு இடுப்பு சுத்தி அரிக்கிறது என்னாச்சு? அதெல்லாம் இடம் மாறி இருக்கா? அப்படியே அரிஞ்சிட்டே இருக்கா? புண்ணு வந்திருக்கா? என்ன பண்ணிருக்கு? அது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயினுக்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் நமைச்சல் ஜாஸ்தி ஆகுது. அது கீரனா அப்படியே புண்ணாகுது, அப்படியே ட்ரை ஆகுது. ட்ரை ஆயிரும். சரி சரி. அப்புறம் அப்புறம் காலையில இருந்து நான் வெறும் ஒரு எலும்பு பேரிச்சம்பழம் கூட போடல இன்னைக்கு. ம் 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 கரெக்டா ம். இன்னைக்கு 8:30 மணிக்கே தொண்டை கட்டிச்சு. ஒரு மாத்திரை அளவுக்கு கோலை வெளியே வந்துச்சு. வெளி வந்துச்சு. ஆ ஆ ஆ ஆ. வாய் வெளியே வந்துச்சு. அப்படியே ம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிச்சு அதை மெயின்டைன் பண்ணேன் இருக்கிறேன். ம் 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 இன்னைக்கு வெளியே போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். ம். பார்ப்போம் பார்ப்போம். சரி. அப்புறம் இன்னொன்னு குருவே, இந்த மைண்டு சில டைம்ல ம் ஓவரா டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது. ம். இன்னொருக்கா சொல்லுங்க. ஓவரா டென்ஷன் ஓவரா டென்ஷன் ஆகுது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட. ம். கேக்குதுங்களா? ஆ ஆ இல்லைன்னா ஆ. மைண்ட்ல வேற எதுவும் ஞாபகத்துக்கே வர்றதில்ல. இதை செய்யணும் அதை செய்யணும் ஞாபகத்துக்கு வர்றதில்ல. ரொம்ப வீக் ஆகுது. ம். வணக்கம் 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 வணக்கம். சொன்னது புரியுது குருவே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அது எதாவது உள்ள பண்ணுது உடம்பு வந்து தன்னை சமநிலைப்படுத்துறதுக்காக என்னமோ பண்ணுது. உடல்நிலை சமநிலைப்படுத்துவதற்காக, அதாவது எல்லா தொந்தரவும் மனுஷனுக்கு கொடுக்குது. என்ன தொந்தரவு? எல்லா தொந்தரவுகளையும் மனிதனுக்கு குழப்ப வேண்டியதான் வேலை. குழப்பி அவ்வளோ குழப்பங்கள் நம்ம உடல் இருந்திருக்கு. அதாவது நம்ம வந்து எதுவுமே இதை பத்தி இயற்கையை பற்றி சிந்திக்காதனால, இயற்கையை பற்றி செயல்படாதனால எல்லா வகையான குழப்பத்தையும் அது கொடுக்குது. இயற்கையை பத்தி சிந்திச்சிட்டு இருந்தோம்னா பேசிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருந்திருக்கும். எந்த தகவலும் உள்ள இல்லை. என்னது? உடலை பற்றி அறிவோ ஞானமோ எதுவுமே இல்லை. அதனால அது என்ன பண்ணுது? அது என்னென்னமோ பண்ண பாக்குது. அது அது இடைஞ்சல் பண்ணி என்னமோ நம்மளை வந்து கமுத்த பாக்குது. இதுதான் அடிப்படை. இயற்கை பற்றி அறிவு, இயற்கை பற்றி சிந்தனை, தமிழ் ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அது சரியா இருந்திருக்கும். நம்ம எது எதுவுமே போகாத நமக்குள்ளேயே கற்பனைகள் இதெல்லாம். இதெல்லாம் இந்த உடம்பை நச்சுத்தன்மை நீக்கிறப்போ ஏற்படுகின்ற இந்த உடல் நச்சுத்தன்மையால் இருக்கிற விளைவுகள். உடல்ல நச்சுத்தன்மையால் இருக்கிற ஆஹ், நச்சுத்தன்மையால் இருக்கிற தன்மைகள், நச்சுத்தன்மையால் இருக்கிற விளைவுகள் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது. எல்லாம் இது மாறிட்டே இருக்கு. எல்லாமே மாறும். அப்ப எதாவது மாறிச்சுன்னா நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு புழிஞ்சு குடிச்சுங்க. எலுமிச்சம்பழத்தை சிறிதை புழிஞ்சு கொஞ்சம் லேசா உப்புக்கல் போட்டு அப்படி குடிச்சிடுங்க. வேற அந்த அதுக்கு அது லெமனாடுன்னு பேரு. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டுருங்க. வேற ஒன்று பாரு. இந்த சுடுதண்ணில லேசா சுடுதண்ணில எலுமிச்சம்பழம் போட்டு வச்சிருக்கேன். லேசான வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சோன்னு 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கேன். அது மொத்தமா ஒரு 40 ml தான் இருக்கு. 40 ml தான் இருக்கு. சும்மா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஒண்ணுமே எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே சரி, தெரியாதனால. இன்னொரு குருவே, ஆ இன்னொரு போன வாரத்துல தலைக்கு ஒரு ஷாம்பு, ஒரு அரை ஷாம்பு போட்டு குளிச்சேன். கேட்கலீங்களா? வருது வருது. ஆ. இப்பங்க கேக்குது 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 இருங்க கேக்குது. இருங்க. ஆ. ஒரு அரை ஒரு அரை ஷாம்பு போட்டு குளிச்சேன். அது குளிக்கிற வேலைக்கெல்லாம் அந்த கண்ணு மூஞ்செல்லாம் ஒரே எரிச்சல் ஆயிடுச்சு. ஆ. அதே இன்னைக்கு ஒரு 8 நாள் விட்டு நைட்டு கொஞ்சம் சீக்கா போட்டு குளிச்சேன். அதுவும் தலை எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். மேல தலையெல்லாம் புல்லு. எரிச்சல் 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 ஆயிடுச்சா? ஆ ஆ. ஆமாங்க. அப்ப ம் ம் ம். அப்ப அந்த அப்ப அந்த உடம்புக்கு சோப்பு போட்டாலே ஜாஸ்தி ஆகும். சோப்பு போட்டாலே ஜாஸ்தி ஆகுது. அதெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. அந்தந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இப்ப எதுவுமே நான் வந்து எப்ப வெறும் தண்ணி தான் குளிப்பேன். நான் வந்து எப்பம்னா
கடந்த 25 வருஷமா வெறும் தண்ணி தான். அது அது 4 நாளைக்கு ஒருக்கா தான் குளியல். எத்தனை நாளைக்கு ஒருக்கா? 4 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா தான் குளிப்பேன் நான். குளிச்சு 4 நாள் ஆச்சு, நாலு நாள். அவ்வளவுதான். நான் அப்படி மூஞ்சி இப்படி கழுவி மூஞ்சி இப்படி தொடச்சிக்குவேன். 5 நாள் தான். ஏன்னா எந்த வருவும் இருக்காது, குளிக்கூட எண்ணமே வராது. ஒன்றும் மழை ஜலமும் இருக்காது. மழை ஜலம் ரொம்ப, மலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. மழை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இந்த 4-5 நாளா ஒண்ணுமே இல்லை எனக்கு. மழமே இல்லை, சுத்தமா இல்லை. இனிமே வச்சாலும் தினூன்னு தினூன்னு வருது. அந்த அளவுக்கு வயிறே இல்லை. இப்ப வயிறு இப்ப தேடிட்டு இருக்கேன். வயிறு எங்கேயும் நானே தேடிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் போச்சு வயிறு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு 4 கிலோ ஏறி இருந்து இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. ம். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கு. அந்த அந்த அது எனக்கு இன்னும் வயிறு எனக்கு கம்மி ஆகல. எவ்வளவு வயிறு ஒரு மாதிரி ஒரு பெல்ட் இருக்கு. அது குறையும். நல்ல பாம்பு மாதிரி குறையும். அதுவே குறையும் குறையும். நல்லா குறையும். அப்புறம் அவருக்கு நல்லா குறையுது பாருங்க. அவருக்கு அவருக்கு நம்மளது எல்லாம் சுருக்கம் வந்துச்சு, பின்னாடி எல்லாம் கூட சுருக்கம் வந்துச்சுங்க. அப்படியே ம், 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 ஃபுல்லா ம். சுருக்கம் வந்துச்சு முன்ன பின்னாடி. வயிறுல பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கு இருக்கு. அப்படியே வயிறு வரி சுருங்கு. வரியா கவுரு திட்டு எப்படி தெரியுது பாத்தியா, அந்த மாதிரி தெரியும். சரி சரி சரி. இந்த எலும்பு மேல மட்டும் சதை இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ம். ஆ, சரி சரி. இப்படி எல்லாம் அது பண்ணுது. இது எல்லாத்துக்கும் வர்றதுதான். பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆகுனா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் மாசம், 6 மாசம் 7 மாசம் கழிச்சு, மறுபடியும் எங்கெங்க சதை வேணுமோ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். அதாவது இப்ப வேகமா கரைஞ்சு அதுக்கப்புறம் மீண்டும் கட்டாயி. எனக்கு அப்படித்தான் 56.5க்கு போயிட்டு மறுபடியும் எனக்கு 58 59க்கு வந்தது. 57க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 1.5 கிலோ ஏறிச்சு அது. அந்த ஏரி அப்படியே நின்றுச்சு. அது அப்படி அந்த 58, 59, 58, 59, 57, 58 போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சைக்கிள் எல்லாம் போய் பார்த்தா அந்த 1.5 கிலோ குறைஞ்சிரும். அப்படியே காட்டு வேலை தோட்ட வேலை எல்லாம் வேணும்னா பண்ணுமா. அப்பெல்லாம் தண்ணி போன வருஷம் அதெல்லாம், இந்த வருஷம் அப்படி பண்ணல. போன வருஷம் பண்ணும்போது பார்த்தா இந்த 1.5 கிலோ குறைஞ்சிரும். வீட்டில் வந்து பார்த்தா இருக்கும். மறுபடியும் இரவு தூங்கிட்டு இருக்கிறப்ப காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த 1 கிலோ ஏறி ரீசார்ஜ் ஆயிரும். அதாவது அந்த இழந்ததை மறுபடியும் மீட்டுது. இப்போ எப்படி பேட்டரினா காமிச்சு லைட் வந்து குறையுது, 4 வோல்ட் இருக்குது, ஒரு நாள் பூரா எரிச்சோம்னா வந்து 1 வோல்ட் குறையுது. அது கழட்டி வச்சுட்டா ஆச்சரியமா இருக்குது. இப்போ வந்து கழட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த லைட் என்ன வச்சுட்டு கழட்டி வச்சுட்டேன். மறுபடியும் சார்ஜ் ஆகுது. அப்பவே போட்டால் அப்பவே லைட் எரியுது. அந்த மாதிரி ஆச்சரியமா உடம்புல என்ன. இதே மாதிரிதான் நம்ம உடம்பு இயங்குது. எப்பவுமே இந்த சக்தி பற்றாக்குறை இல்லாம அதாவது சக்தி பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லிட்டாரு. சக்தி பற்றாக்குறை ஸ்டார்வேஷனே கிடையாது. ஏன்னா உடம்பு கோடிக்கணக்கான ஆண்டுகளா போராடி மனிதனை மேல்நிலைக்கு கொண்டு போகுது. இதுதான் இயற்கை பண்ணுது. அந்த தகுதி மனுஷனுக்கு மட்டுமே உண்டு. மற்ற உலகத்துல எதுக்குமே கிடையாது. உலகத்துல மனிதனுக்கு மட்டும்தான். அந்த நன்கு உணவு பாதை சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உடம்புல எந்த அழுக்கும் இல்லை. அந்த ரிப்பேர் பார்க்குதே தவிர, இப்ப ரத்தத்தை நீங்க சோதனை பண்ணி பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ரத்தத்துல சோதனை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. நார்மல்ன்றுவான். அப்புறம் என்ன, நார்மல் வந்தாச்சு இல்லையே, பதிலே இருக்காது. அது உள்ள எடுத்து அடிப்படை வந்து அவனுடைய நோக்கமே ரத்தத்தை சிறுநீர் செக் பண்ணி பார்க்கறது தான். ஏதாவது பிரச்சனைனாத்தான் எதை போட்டு நீங்க சொன்னீங்கன்னா வேணும்னே மண்டையில கட்டி இங்கே எப்ப பார்த்தாலும் இங்க வலி இருந்துட்டே இருக்குன்னா ஏதோ ஒன்று பார்ப்பான். எப்ப பார்த்தாலும் இங்க வலி இருந்துட்டே அங்க பார்ப்பான். நீங்க இடம் மாறிட்டே இருக்கனால எந்த இடத்துல அவன் சொல்லவும் முடியாது. நீங்க சொன்னீங்க இங்க அரிக்குது அப்படிங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா இங்க அரிக்குதுங்கிறீங்க, அப்புறம் இங்கேங்கிறீங்க. இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் நோய் கிடையாது. அங்கங்க போய் கிளீன் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு மண்டையில வலியா இருக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவான். அப்படி பார்த்தாலுமே அது பெரிய கட்டியா இருந்து புற்றுநோய் கட்டியா இருந்தா தான் பிரச்சனை. இல்லைன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பீஸ் வாங்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றுவான். அவ்வளவுதான். நீ பைத்தியம் முடிச்சுட்டு அலைஞ்சிட்டே இருப்ப. அது உள்ளதா உட்காந்துருக்கோம். இப்ப இவரு திருமாறன் உட்காந்துருக்கு. திருமாறனுக்கு செக் பண்ணா 1 லட்சம் காலி பண்ணிடுவான். கடையில உள்ள ஒல்லின்றுவான். ஆனா இவர் மண்டை எழுத்தும் பாரு. எந்த அழுத்தம் அவன் பார்த்து எதுவும் இல்லை எதுவும் இல்லை. ஆனா அவருக்கு மண்டை எழுத்துட்டு இருக்கு பாரு. கேட்டா 1 லட்சம் காலி ஆகும். ஒரே நிமிஷத்துல 1 லட்சம் காலி ஆயிடும். நேரா அப்போலோக்கு தான் போவாங்க. நம்ம மாதிரில சாதாரண அப்போலோக்கு போவாங்க. ஆனா பையன் அங்க படிக்கிறான், இங்க படிக்கிறான். பையன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான். நேரம் அப்போலோ கூட்டிட்டு போவான். அப்போ போனா 2 லட்சம் கட்டும்பா. பார்த்து உள்ள பார்த்துட்டு அது ஒண்ணும் இல்லைன்றுவான். 2 லட்சம் வாயை முடிட்டு கட்டிட்டு வர வேண்டியது. 1 மணி நேரத்துக்கு க்ளோஸ். அதனால இதெல்லாம் அப்படித்தான் பண்ணும். புரியுதா? மற்றபடிக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை.
இந்த நாக்கில் இருக்கிற தன்மை, நாக்கில் இந்த வலுவலுப்பு, கோலை கட்டுறது, இதெல்லாம் நாளைக்கு குறைஞ்சிரும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? இப்போ இந்த கோலை வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் கோலை வரும். இந்த கோலை வரும், மலத்துல ம். வரும், மலத்துல வரும், மூக்குல வரும். மலத்துல சவு சவா அப்படியே திருதெரியா ஆமா திருதெரியா ஆமா ஆமா வந்துனே இருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு புதுசா வரவங்களுக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டு உடைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 400 1 500 குறைஞ்சிருக்கு. மொத்த சளி குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இடம் பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? யார் நானா ஐயா? இந்த தேவி காங்கையின் தேவி. ம் மத்தியானம் மத்தியானம் பாத்துறணும். ம் மத்தியானம் மத்தியானம் ஆ மத்தியானம் பார்த்து கிளாஸ்ல பாத்துறணும். பார்த்துரு. சரி, இன்னைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, போயிட்டு வாங்க, அதை முடிச்சுக்குவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தால நம்ம இந்த அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த சாந்திகீர் பொறுப்பார் பண்ணிக்கலாம். ஒரு தடவை திருப்பூர் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து சாந்திகீரில் போய் பண்றேன். அதுக்கு தெரியுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா? சரி. ஐயா இப்போ நம்ம ஐயா, இப்ப எனக்கு ஆ, இப்ப எதனா சாயங்காலத்துல எதனா அவலைக்கு எடுக்கலாம்னு சொல்றீங்களா? வெறும் அவலைக்கு இல்ல பொரியல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமானாச்சு, தாசில கொஞ்சம் கொஞ்சமான, ஏன்னா டெய்லி எடுங்க. விஷத்தை இறக்கணும்ன்றீங்களே, ஆமா அது ஆமா என்ன அதை இருக்குமா நீங்க இப்ப நம்ம? ஆமா நீங்க அது பண்ணிக்கலாம். நீங்க இப்ப அந்த காலெல்லாம் நிறம் மாறி இருக்குதா? காலு அந்த சுருங்கி இன்னும் இப்ப எத்தனை ஐயா, பாதம் பாதம் பாதத்து மேல இருக்கு இன்னும் அப்படி, இது வரைக்கும் வந்துக்குது, கெண்டைக்கால் மணக்கால வரை கீழே இறங்கிக்குது. கீழே அது வரைக்கும் போகணும். அது கீழே இருக்கு. கெண்டைக்கால் வரைக்கும் இன்னும் வரணும். பாதத்தை விட்டுட்டு கெண்டைக்கால் வரைக்கும் வந்துருச்சா? இன்னும் கீழே இறங்கணும். இன்னும் வரல, இன்னும் கீழே இறங்கணும். அந்த கருப்பெல்லாம் போய் அந்த பெரும்பாலும் ரத்த ஓட்டம் நல்லா வந்துருச்சா? ரத்த ஓட்டம் நல்லா வந்துருச்சா? அந்த வெரிகோஸ்ன்ற லைன் அப்படியே தெரியுது, இன்னும் கீழே மட்டும், ஆ, ஆ. கீழே தான் மற்றல இருக்கு. அதெல்லாம் ரைட்டு. மற்றபடிக்கு அந்த அதனுடைய அரிப்பு, அதனுடைய தன்மை, அந்த அதெல்லாம் 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 கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் கம்மியா இருக்கு, அதெல்லாம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அது போயிடணும். மற்றபடி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, சிகப்பு நல்லா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, ம். அதெல்லாம் கரெக்ட். அது அது அப்படியே போயிடும். அது அப்படியே போயிடும். அந்த தழும்பு இருக்கிறது இருக்கும். அந்த தழும்பு அது ஒரு நீண்ட காலமாக தழும்பு மாறி இருக்கு. மற்றபடிக்கு அதனுடைய பிரச்சனைகள் எதுவும் ம். இருக்கக்கூடாது. புழு பிடிக்கிறது, ஓட்டை ம். போடுறது, அதனால எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். வலி, அதெல்லாம் அந்த தொந்தரவுல இருந்து நமக்கு இருக்கு. நமச்சல் அரிச்சல் நோய் புண்ணு உண்டாயிட்டே இருக்கு. அதெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். புண்ணு உண்டாகிறதெல்லாம் இல்லை, அவ்வளவுதான். அதெல்லாம் அதெல்லாம் போயாச்சு. ரத்தம்லாம் அங்கே நார்மல் அதுக்கு ஆயிடுச்சு. அதேனா எதனா இப்ப எடுக்கலாங்கிறீங்களா? எதனா சாயங்காலத்துல இல்ல வேண்டாங்கிறீங்களா? பாப்போம். நீங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அப்ப உங்களுக்கு ஏதாவதுன்னா, உங்களுக்கு மயக்கம், அந்த நாக்குல வலுவலுப்பு, நாக்குல மஞ்சள். ம். வணக்கம். நாக்குல 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 மஞ்சள். வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். நாக்குல மஞ்சள் அப்படி இருக்கிறப்ப அந்த கொஞ்சம் அவல், பச்சை அவல் இருக்குல்ல, அவல் கொஞ்சம் ஒரு 10 கிராம் 20 கிராம் இருக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி போட்டு அப்படியே பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்ப என்ன ஆகுனா, இந்த எதுவுமே பண்ண தேவையில்லை. அவல் இவ்வளவு எடுக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு அது ம். வந்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கணும், போட்டு பிணைஞ்சிட்டு அப்படியே ஒரு சொட்டு தண்ணி ஊத்திட்டு லேசா பிணைஞ்சு மென்னு சாப்பிட்டீங்கன்னா, அந்த பல்லு விளக்குற, அது பல்லு விளக்குற மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு தாளிக்கணும், வெங்காயம் பண்ண அதெல்லாம் கிடையாது. அது இறக்கி விட்டு கீழே இறக்கி விட்டோம்னா அது இறப்பைக்கு போய் சிறுகுடல போய் பெருங்குடல், அந்த நார் சத்து இருக்கான்னு இழுத்துட்டே போயிடும், எங்கேயும் தங்காது. அந்த நார் இருக்கிறனால, வெங்காயம் இருக்கிறனால சுத்தமாகவும் இருக்கும், வாய் நல்லா மணக்கும் செய்யும். கிருமிகளை கொண்டுகிட்டே போகும். எங்கெங்க கிருமி இருக்கிறது அந்த வெங்காயம் வந்து எல்லா கிருமியும் கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டே போகும். வெங்காயம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த கொண்டுட்டே போய் அந்த பெருங்குடல போய் அப்படியே போயிடும், எந்த மலச்சிக்கலும் வராது. அதை கூட பண்ணி அது பாருங்க. எதனா அது வந்து 2 நாளைக்கு ஒரு முறை செய்யலாங்கல்ல, இல்ல தாராளமா செய்யலாம், 3 தாராளமா நாளைக்கு? செய்யலாம். 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா தாராளமா செய்யலாம். அது ஒண்ணுமே பண்ணாது. அது உப்பு கேட்காது, சுவை கேட்காது, எதுவுமே பண்ணாது. பண்ணிக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. பண்ணுங்க, பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. சரி. இந்த 2வது பாடத்துல அட்டாங்க யோகம் இப்ப சரி. காலையில படிச்சேன். இந்த அட்டாங்க யோகம் 2வது பாடத்துல இந்த மாதிரி ம். ஆஹ், இந்த மாதிரி ஆஹ், மலர் இங்க அந்த பொறியாளர் வந்துட்டு போயிட்டாரு தெரியுது. சரி. பொறியாளர் வந்துட்டு போயிட்டார். இந்த இருக்கிறாரு. பொறியாளர் இங்க காணும், போயிட்டார். வந்த சுந்தர் வந்தாரு.
இருக்காரா? அது வந்து இருக்கிறாருங்களே. இல்ல 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 போயிட்டாரு. ம் ம் ஏதோ அலைவரிசை கிடைச்சிருக்காது. போயிட்டாரு சரி போயிட்டாருங்க. லைன்ல இல்ல 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 கட் ஆயிட்டாரு. சரி சரி சரி. ம் திருமூலர் காலத்தில் செந்தமிழ் ம். நிலம் சேர்ந்த மொழிகள் 18. அதாவது திருமூலர் மலர் மீசை ஏகினார். உங்களுக்கு தான் ஆரம்பிச்சு இந்த மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தாருங்கிறது பார்த்தீங்கன்னா 33ஆம் பக்கத்துல இருக்குது. அந்த மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடும் வாழ்வார்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பசித்தாகி திருமூலர் காலம். அது அவர்தான் அதை சொல்றாரு. அது சித்தர்களால மட்டும் முடியும் அப்படிங்கிறாரு இல்லையா? சித்தர்களால மட்டும் முடியும். சித்தர்கள் சாதாரண நம்ம மாதிரி மனிதர்களாக பிறந்துதான் வந்தாங்க. அவங்க தேவர்கள் தான், நம்ம மாதிரி ஆமா தேவர்கள் தான். ஆமா ஆமா அப்ப ஆமா. அந்த அந்த பயிற்சி செய்யறப்போ நாமும் அந்த ஆரோக்கியத்தை பெற்று நீண்ட காலம் வாழ முடியும்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அதாவது அந்த மாதிரி தேவர்களுடைய உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது, இந்த சித்தர்களுடைய உணவு பழக்கத்தை பின்பற்றுகிற பொழுது நாமும் இந்த பூமி உலகத்தில், இந்த பூமி மலர் மிஷினை இந்த இடத்துல பூமின்னு வச்சுக்கலாம், இந்த நில உலகத்தில் நாமளும் நீண்ட காலம் வாழ முடியும். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, சித்தர்கள் எங்கேயும் வெளிவரவே மாட்டாங்க. நல்ல ஐடியா பண்ணிக்கோங்க. சித்தர்கள் எங்கேயும் தேவையில்லாமல் எங்கேயும் வரவே மாட்டாங்க. இப்ப நான் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கேயும் தேவையில்லாம போகக்கூடாதுங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். 25 வருஷம் எங்கேயும் போறதில்லை. கூப்பிட்டாலும் இப்ப தொலைபேசி கூடுவானா கூட நான் நேர்ல வர்றதில்ல, அல்ல இதுல பாத்துக்கிறேன். இப்ப நேர்ல இதுல பாத்துக்கிறேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுட்டு பாடம் படிக்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்ப நான் வெளியே வர்றேன். எங்க வெளியே வர்றேன்? ஊடகத்தின் வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதை நான் செய்யல அப்படின்னா நான் குற்றவாளியா மாறிடுவேன். இதை நான் செய்யல அப்படின்னா குற்றவாளியா மாறி நேர்லதான் வந்து திருமணம் சார். அவரு சவுண்ட் வருது. திருமணம் சார் அது இவருது. நம்ம சத்தத்தை குறைச்சிக்க சவுண்ட் பண்ணிக்க. ரைட். அது ஏதோ உங்களது அலைவரிசை சரியில்லை, அல்லது இந்த ஃபைபர் கேபிள் சரியில்லை, ஏதோ பிரச்சனை. உங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா அது வருது, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆக தப்பு. அதனால சொல்றாரு இந்த மாதிரி மலர் மீசை ஏகினான். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இந்தியாங்கிற பேரு கிடையாது, தமிழ் புலம்னு ஒரு பேரு. தமிழ் புலம்னா தமிழ் இருக்கிற நிலம் வந்து அந்த காலத்துல, நான் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் புலம், மலைநாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, சரியா, அப்புறம் வந்து தொண்டை நாடு, இப்படித்தான் அதுக்கு பேர் இருந்தது. மலைநாடு, அப்புறம் கொங்கு நாடு, பாண்டி நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு என்று 5 வகை நிலங்களாக இருந்தன. அப்படின்னா இந்தியாங்கிற பேரே கிடையாது. என்னது இந்தியாங்கிற பேர் இப்ப வந்தது, 70-80 ஆண்டுக்கு முன்னாடிதான், சரியா? பிரிட்டிஷ் இந்தியா, கிழக்கிந்தியான்னு அவன் பேர் வச்சான். வெள்ளக்காரன் தான் நமக்கு இந்த பேர் வச்சது, சரிங்களா? அப்ப வந்து சித்தர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதான் சொல்லும் போல சொல்றாங்க. அந்த காலத்துல, அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சிதம்பரம் போனீங்கன்னா, சிதம்பரம் கோயிலுக்கு நீங்க போயிருந்தா தெரியும். இந்த சிதம்பரம் கோயில்ல பாத்தீங்கன்னா மேல பொன் கூரை, அந்த பொன்னால் வேய்ந்த கூரை போட்டிருப்பாங்க. தங்கத்தகடு. அந்த தங்கத்தகடு யாரு போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5வது சிம்மவர்மன், அந்த மன்னர் தான் பண்ணியிருக்கான். அந்த 5வது சிம்மவர்மன். அந்த 5வது சிம்மவர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் சிம்மவர்மன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, சிம்மவர்மன், அதாவது சிம்மவர்மன் ஆவான். இந்த சிம்மவர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இந்த 5ஆம் நூற்றாண்டுனா கிபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ஆண்டுக்கு முன்னே வாழ்ந்தவன். 5ஆம் நூற்றாண்டு தெரியும். கிறிஸ்துவரத்துக்கு பின்னாடி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். ஆனால் திருமூலர் கிமுல தோன்றியிருக்கார். கிமு 100 அதுல தோன்றியிருக்கார். அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாகவே திருமூலர் தோன்றிவிட்டார். தோன்றிவிட்டார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பொன் வைந்த கூரையை பத்தி தன்னுடைய நூல்ல எழுதுறார். எப்போ 5ஆம் நூற்றாண்டில் எழுதலாருன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாக அந்த குறிப்பு காணப்படுகிறது. எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா, சித்தர்களால் முடியும்னு அர்த்தம். யாரால முடியும்? சித்தர்கள் வந்து எல்லாம் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார். இப்ப 3000 ஆண்டு வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் ஆராய்ச்சி அடிப்படையில் அந்த மன்னர் வாழ்ந்த காலத்தில் எப்பயுமே சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டுல என்ன நடக்குதோ அதை அப்படியே எழுதிடுவாங்க. அந்த நாட்டில் என்ன நடக்குதோ அப்படி. திருவள்ளுவர் வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. திருவள்ளுவர் அவருக்கு முன்னாண்ட தோன்றிய காலத்துல யார் என்ன எழுதினாங்களோ
அவர் வந்து இப்போ 2000 ஆண்டுக்கு 2000 ஆண்டு ஆச்சு. 2000 ஆண்டுக்கு முன்னாண்ட 2500 ஆண்டுக்கு முன்னாண்ட 3000 ஆண்டுக்கு முன்னாண்ட 4000 ஆண்டுக்கு முன்னாண்ட 15000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அவர் படிக்கிறார். படிச்சுட்டு தான் சுருக்கமாக எழுதுறார் திருவள்ளுவர். ஆக இந்த பசிதாக முதல் பசிதாகத்துக்கு தீர்வு கண்டுபிடிச்சு சொன்னவரே திருவள்ளுவர் தான். பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லை. அதாவது உணவுக்காக பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சவரே திருவள்ளுவர் தான். ஒரு இடத்துல எழுதியிருப்பார், இறந்துதான் வாழணும்னு அவசியம் இல்லை, கடவுள் சாகட்டும் எழுதியிருக்கார். அப்ப இந்த உயிருக்காக பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லை. உயிரை தக்க வைக்கிறதுக்காக நீங்க ருசிக்காக வேற கல்யாணத்துக்கு போய் திங்கிறது, கருமாதிக்கு போய் திங்கிறது, ஹோட்டல போய் திங்கிறது, இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க வாடு கையில பணம் இருக்குது, ஆணவத்துல தின்னு போட்டு கடைசியில ஆஸ்பத்திரிக்கு போற, அது உங்களுடைய கொழுப்பு, அது என்னுடைய கொழுப்பு. அதெல்லாம் உயிரை தக்க வைக்குவதற்கு உயிர் தான் இங்க முக்கியம். என்னது எது முக்கியம்? உயிர் தான். உயிரை தக்க வைக்கிறதுக்கு பிரியாணியும் தேவையில்லை, புடலங்காயும் தேவையில்லை. நீ கண்டதை தின்னு போட்டு பொண்டாட்டி சமையல் பண்ற, கல்யாண வீட்டுக்கு போகணும், மாமியா வீட்டுக்கு போகணும், மச்சான் வீட்டுக்கு போகணும், குழந்தைய வீட்டுக்கு போகணும், மாமனுக்கு வந்து பேத்திக்கு மொட்டை அடிக்கிறேன், கெடா வீட்டுக்கு கும்மி அடிக்கணும், நீ ஒரு கற்பனை பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை தின்னுட்டு சாவுதான் வரும், நோவு வராது. உணவை தின்ன ஆரோக்கியம் வரும்னா ஆஸ்பத்திரி எதுக்கு? உணவை தின்றால் ஆரோக்கியம் வரும் என்று சொன்னால் உலகத்தில் ஆஸ்பத்திரி தோன்றணும் அவசியமே இல்லை. உணவை தின்றால் ஆரோக்கியம் வரும்னா அது எதை தின்னாத்தான் என்ன? வாயில போடுறான், 2 தான், சைவத்தை திம்போ அசைவத்தை திம்போ, அவ்வளவுதான். வேற உலகத்துல என்ன இருக்குது? சைவம்னு ஒண்ணு இருக்கு, தாவர வர்க்கம் இருக்குது, அசைவ வர்க்கம், 2 தவிர என்னையா திங்க போறோம்? அப்ப இதை திங்கறால ஏன் சாவு வரணும்? எல்லாத்துக்கும் இந்த பறவைகள் விலங்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்க மாதிரி இவன் டபக்குன்னு காணா போக வேண்டியது. அது என்ன தாறுமாறா சாகுறான்? எல்லாரும் ஒரே மாதிரி சாகிறதும் இல்லை. பறவைகள் தாறுமாறா சாகுறான் இல்லையா? நேரம் காலம் எதுவுமே கிடையாது. எப்ப சாகுறா எப்ப போற ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் பறவைகள் விலங்குகள் பாத்தீங்கன்னா எப்படி சாகுது? இத்தனை கோடிக்கணக்கான பறவைகளுக்கு, கோடிக்கணக்கான விலங்கு இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வர்றது போறதே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம வர்றது போறதை எல்லா கொண்டாட்டங்களும், ஆட்டம் பாட்டம் எல்லாமே இதெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாம வந்து செயற்கையா உண்டாக்கிட்டது தான். அதுல நாமும் நீண்ட காலம் வாழ முடியும் அப்படிங்கறத அந்த மலர் மீசை ஏகினான். அடுத்த பாடல் பாருங்க, அடுத்த பக்கம் 34வது பக்கம். என்றார். இது கூறுவது கொண்டு மிக பல ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தவர் என்று அறிய முடிகிறது. ஆதலின் இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தோன்றி அதன் பின் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என்று அறிய முடிகிறது. அப்படின்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வளவர்னா, இந்த மலர்மிசை ஏகினான்னா இவர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தர்கள் கொள்கையை பின்பற்றியிருக்கார் என்று பொருள். யாருடைய கொள்கையை? சித்தர் கொள்கையை பின்பற்றி இருக்கிறார். எந்த சித்தர்? இவருடைய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமலர் குரு யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தியம் பெருமாள். யாரு? நந்தியம் பெருமாள். நந்திம்பாங்க, நந்தியம் பெருமாள். அந்த நந்தியம் பெருமாள்கிட்ட தான் பாடம் படிச்சிருக்காரு. 8 பேர் நந்தியின் அருளால் அந்த பாடல் இருக்கு இந்த திருமூலர் திருமந்திரத்துல. நாங்கள் யாரோடு படித்தோம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அந்த 8 பேர் எழுதியிருக்காரு. அந்த நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படிச்சிருக்காரு. ஆக அந்த நந்தியம் பெருமாளை கூட வணங்கி சொல்லலாம். என்னுடைய ஆசைட்டு போனேன், அவருடைய மனசுல உட்கார்ந்துக்கிட்டேன், அவர் சொல்றபடியெல்லாம் கேட்டேன், எங்களுக்கு எல்லா தகுதி வந்துச்சுன்னு எழுதியிருக்காரு. அப்ப நந்திகள் 4 சிவயோக மாமுனி, நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமே. மொத்தம் 8 பேரு நாங்க நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படித்தோம். அப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், அந்த இறைவனடி சேர்ந்தார். யாரு? ஆசிரியருடைய சொல்படி கேட்டவன். அப்ப நானும் அவரு நீண்ட காலம் வாழ்ந்தாரு, நானும் நீண்ட காலம் வாழ்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன தெரியுமா அர்த்தம்? சித்தர்கள் மனதை அடக்கி விடுவார்கள். சித்தர்கள் மனதை அடக்குவாங்க. மனதை அடக்கிட்டு அவங்க யாரோட தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. அவங்க தேவைப்பட்ட, அதனாலதான் திருவள்ளுவர் வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாம் நன்றும்பாரு. உனக்கு சிறப்பு வருமாயின், இந்த நூலை பற்றி பேசுகின்ற பொழுது சிறப்பு வருமாயின், அல்லது ஒரு இடத்துல போனீங்கன்னா புகழ் வருமாயின் நீங்க போங்க. அதாவது ஒரு பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு பெருமை வரணும், புகழ் வர மாதிரி போகணும், இல்லைன்னா போகவே கூடாது. என்னது? அப்படிதான் அர்த்தம். இன்னைக்கு என்ன பண்றேன்? மானம் கட்டு மரியாதை கட்டி சும்மா போக வேண்டியது ஏவனும் மதிக்க மாட்டேன். போகவே கூடாது எங்கேயுமே. நீங்க போகாம இருந்து பாருங்க, உங்களுக்கு மரியாதை அதிகமாயிரு. எதுக்கு போகணும்? கேவலம் தான் உண்டாகும். என்ன பண்றீங்க? சும்மா போறது. கல்யாணத்து வீட்டுக்கு மாடு மாதிரி நாமளும் போக வேண்டியது, சந்தைக்கு போற மாதிரி போக வேண்டியது, எவனும் உங்களை மதிக்க மாட்டான். போகாம விட்டுருங்க. நல்லதுக்கும் போகாதுங்க, கெட்டதும் போகாம விட்டு பாருங்க, உங்களுக்கு மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான். அதனால இதுதான் அந்த தோன்றின் புகழோடு தோன்றும். போனீங்கன்னா உனக்கு மரியாதை வரணும். அப்படி உங்களுக்கு மரியாதை வருது எங்காவது? மரியாதை இல்லாத இடத்துக்கு எதுக்கு போறீங்க? என்னங்க சுந்தரையா,
மரியாதை இடத்துக்கு எதுக்கு போகணும்னு கேட்கறேன். கேட்டா மாமன் மச்சான் மயிறு மற்ற அப்படியே சிக்கல் போட்டுக்கிறது இல்லை. சிக்கல் போட்டு அங்கே போனவன் அவனு மதிக்கவே மாட்டான். போட ஓரமாக உட்காந்துட்டு போயிடுவான். சும்மா போகவே கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் போகாம இருந்து பாருங்க. நீங்க சுத்தப்படுத்து இயற்கையோட நீங்க இயற்கையோட தொடர்பு. உங்களுக்கு யாரு தொடர்பு? இயற்கையோட தொடர்பு வச்சுக்கீங்க. பிரச்சனை இயற்கைக்கு உங்களுக்கு தான். இயற்கை தான் எல்லா அறிவு கொடுத்தது, இயற்கை தான் ஆரோக்கியத்தை கொடுத்தது, இயற்கை தான் உணவு கொடுத்தது, எல்லாமே இயற்கை தான் கொடுத்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணதை விட்டு போட்டு அங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்க கூத்தடிக்க தான் செய்வாங்க. என்ன எல்லா கூட்டம் கூடுற இடத்துல என்னங்க நடக்குது? கூத்தடிக்கிற தவிர இன்னும் பஜனை கோஷ்டி தான். அத்தனை என்னது பஜனை கோஷ்டி. வேற என்ன நடக்குதுங்க? ஒன்னா விருந்து கோஷ்டி, பஜனை கோஷ்டி, உருப்படாத கோஷ்டி, ஊரை கெடுக்கிற கோஷ்டி. இதை தவிர நல்ல கோஷ்டின்னு ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம் உலகத்துல. அப்படி திருடலாம், இப்படி திருடலாம், சூதாடலாம், கொள்ளையடிக்கலாம். அவனை இப்படித்தான் நாசமா போவனே தவிர மனிதனை எந்த வகையில முன்னேற்றணும் நாம வந்து இப்படித்தான் முன்னேற்றணும். மனிதனை எந்த வகையில் 4 வகையான சட்டம் இருக்கு நம்ம பூமியில. 4 வகையான சட்டம், 4 வகையான சட்டங்கள் இருக்குது, இயற்கையான சட்டம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அமைப்பு, அப்புறம் வந்து அப்புறம் சட்டமன்றம்னு சொல்றோம் இல்லையா, சட்டத்தை இயற்ற அமைப்பு, அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துகிற அரசாங்க அமைப்பு, அப்புறம் அதில் ஏற்படும் தப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள், அதை வெளியே சொல்றதுக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள். இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தின் தூண்கள் சொல்லுவாங்க. ஜனநாயகத்தின் தூண்கள் சொல்லுவாங்க. சட்டம் இயற்றும் அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள். இந்த 4மே மக்களை எந்த வகையில முன்னேற்றணும் அப்படிங்கிற எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. ஒரு சட்டமன்றத்திலையும் ஒரு ஒடுக்கம் கிடையாது. சட்டமன்றம் நடைமுறை பாருங்க, இவங்க அரசாங்க அதிகாரிகள் அவங்ககிட்ட எதுவும் கிடையாது. நீதிமன்றங்களுக்கும் ஒடுக்கம் கிடையாது, எல்லாம் திருட்டு பயலுங்க. ஒரு நீதிபதி 300 கோடி 30 கோடி வீட்டுல இருந்து பிடிச்சாங்க, அவனை இன்னும் தண்டிக்கிறாங்க, இன்னும் தண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் செத்தே போயிடுவான். அதுக்குள்ள அவன் செத்த. இப்ப ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. என்னையா தண்டனை கொடுக்குறீங்க? அவன் 7 தடவை சொகுசு, 7 தடவை மந்திரி ஆயிட்டான். அப்போ அவளை சாகடிக்கு. அப்போ ஜெயிலுக்கு போறதுக்குள்ள சக்கரநாயகன் செத்து போயிட்டான். ஜெயிலுக்கு போறதுக்குள்ள சக்கரநாயகன் செத்து போயிட்டான். என்னது போயிருந்தா அக்கால தங்கச்சி 2 பேரும் போயிருப்பாளுங்க. இங்க அந்த ரெண்டு கழுதைக்கும் போயிருக்கு. எந்த கழுதை? ஜெயலலிதா கழுதையும் போயிருக்கு, சசிகலா கழுதையும் போயிருக்கு. அது அவ அந்த கழுதை என்ன பண்றா? அங்க போய் அங்க இருக்கிற ஜெயில் வார்டனுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறா சசிகலா. கருமம் கர்நாடகமே சிந்திச்சு போச்சு. இப்ப கர்நாடகா எந்த ஒழுக்கம் இருக்குதுன்னு பாருங்க. ஜெயில் வார்டன், அந்த ஜெயிலுக்குன்னு ஒரு ஐஜி இருப்பான், அவங்கிட்ட பணத்தை வீசிட்டா. அவன் என்ன திறந்து விட்ட, நீ பாடு ஊரை சுத்துட்டா. அவன் எங்கேயே கடையெல்லாம் போய் ஷாப்பிங் போறது, ஷாப்பிங் போறது. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் போற ஒரு கழுதை இவன் நாட்டை ஆள வர்றாயா? என்னடா மானம் கெட்ட போறது. எவனாவது ஒழுக்கமா இருக்கான்னு பாருங்க. அட பாவிகளா, எல்லாம் இப்படித்தான் இருக்கு. அடிச்ச மக்களுக்கு அறிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை. அதனாலதான் குடவோலை முறையும் குருகுல கல்வின்னு இந்த சாமியார் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. குருகுலக்குன்னு செய்முறைன்னு இப்ப நான் செஞ்சு காட்ட போறாதான் குருகுல கல்வின்னு பஜனை பாடுறது கிடையாது. இந்த காட்டு மட்டும் சொல்றாங்க. குருகுல கல்வின்னு செய்முறை, ஒரு திட்டத்தை கொடுத்து செய்ய சொல்லணும். இப்ப ஒரு திட்டத்தை கொடுக்கணும். இப்ப ஒரு திட்டத்தை கொடுத்து செய்ய சொல்லணும். ஒரு திட்டத்தை கேளுங்க. ரொம்ப வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. இப்ப செய்யறேன்ல, வெயிட்டும் குறையுது, உடம்பும் அப்படியே இழுக்குது, ரொம்ப அப்படியே இழுத்து பிடிக்குது. இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. டயர்ட்னஸ் இருக்குதா? இழுக்குது. அந்த டயர்ட்னஸ் வரட்டும். டயர்ட்னஸ் வரும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அப்படி கொஞ்சம் குடிச்சுக்கங்க, சரியா போயிடும். அந்த டயர்ட்னஸ் வந்துட்டாவே அந்த விஷம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதை கீழே இறக்கி விட்ருங்க. அல்லது கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் அவளையும் மென்று சாப்பிடுங்க. வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு அவளு கொஞ்சம் வெங்காயத்தை எப்போ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் கீழே இறங்கிடும். அப்பப்போ இறக்கி விட்டுங்க. இறக்கி விட்டீங்கன்னா அது பாட்டு கீழே போயிட்டே இருக்கு. அந்த விஷமே வர்றது தெரியவே தெரியாது. வயிறு சுருக்கிட்டு வரும். இந்த மலம் போறது அப்படியே கட்டிக்கிட்டே சலிசிலியே அது வந்து போயிட்டே இருக்கும். சரியா? வாங்க 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 உள்ள ஒரு நிமிஷம் உட்காரு தம்பி. உட்காரு. உடம்புலாம் இழுக்குது, அப்படியே ஜாஸ்தியா இருக்குது. கொஞ்சம் வெயிட் குறையுது. சரி சரி, வெயிட் குறையுதா? வெயிட் குறையுது.
ஐயா ஐயா ஐயா, எனக்கு ஒரு நாளைக்கு 150 கிராம் எக்ஸ்ட்ரா ஏறுது குறையுது ஏறுது அப்படி பேலன்ஸ் பண்ணுது. பேலன்ஸ் பண்ணுதா? சரி சரி, ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு கம்மியாகும், ஆ ஆ ஒரு நாளைக்கு ஜாஸ்தி ஆகுது. அப்படியா? ஒரே நிமிஷம். ஆ எப்பொருள் ரைட்டு. சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வரும் அதெல்லாம் இடம் மாறி அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்றது வந்து அந்த ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற பழைய விஷங்கள் அதை அப்படியே எடுக்கிறது தான் நம்ம நோக்கம். அந்த நியூட்ரல் ஆகி நிற்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம தண்ணியில் போட்டு பார்ப்போம். சரியா? இருக்கட்டும், அதெல்லாம் மாறிட்டே இருக்கும். சரி, இந்த அந்த மலர் மீசை ஏகினான் மானேடு சேர்ந்தாரன், இதெல்லாம் இந்த ஆசிரியரை பின்பற்றுதான்னு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். 34ஆம் பக்கம் மேலே பார்த்தா தெரியும். இது ரொம்ப முக்கியமானது. ஆமா ஆமா, ஏன்னா திருவள்ளுவர் கூறு மற்றும் திருவள்ளுவர், அதாவது இவங்கனால முடியும்னா நம்மனாலே முடியும். அவங்க முழுசா முடியாட்டி நம்ம அரைகுறையாத செஞ்சு முன்னேறலாம். சரியா? கூறு மாற்றான்னா என்னங்க ஐயா? கூறு மாற்றான், அவங்க அது கூறு மாற்றான்னா இந்த மாதிரி சொல்லுகின்றபடி, இந்த மாதிரி சொல்லுகின்றபடி பாருங்க. ஏன்னா திருவள்ளுவர் கூறு மாற்றான் அப்படின்னு இருக்குல்ல. திருவள்ளுவர் சொல்லிய படி, திருவள்ளுவர் சொல்லி கூறு மாற்றான் திருவள்ளுவர் சொல்லபடி இந்த நெடிய கால எல்லை நீண்ட காலம் வாழுகின்ற தன்மை சித்தர்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். திருவள்ளுவர் சொல்லுகின்றபடி சித்தர்கள் வாழுகின்ற தன்மை சித்தர்களுக்கே உரியது. அந்த மாதிரி அவங்க பயிற்சி பெற்ற காரணத்தினால அவர்கள் நீண்ட காலம் வாழ முடிகிறது என்று பொருள். நீண்ட காலம் வாழ முடியும் என்று பொருள். அதான் திருவள்ளுவர் கூறு மாற்றான் இந்த நெடிய கால எல்லை, நெடிய காலம் நீண்ட கால வாழுகின்ற தன்மை, அந்த லிமிட் அவர்களால முடியும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதான், அதாவது மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நீலமிசை நீடு வளர, அந்த மாதிரி சித்தர் பெருமக்கள், அந்த மாதிரி தேவர்கள், அந்த மாதிரி தூய்மை நீண்ட காலம் வாழ முடியும் என்று வள்ளுவர் சாட்சி சொல்றாரு. வள்ளுவர் சாட்சி சொல்லுகிறார். சாட்சி, அதான் சாட்சி. அர்த்தம் என்னன்றது தெரியல, அது பொருள் என்னன்ட்டு அதுக்காக அது இதான் அர்த்தம். அதுதான். அப்போ மரணத்தையும் வென்று என்ன சொல்றாருன்னா, அந்த பசி என்ற நோய் திரும்ப வராமல் பார்த்து கொள்ளுகின்றவன் தான் உண்மையான பெரியவர் எழுதுறாரு. ஒரு இடத்துல சொல்லுவாரு, பெரியவர் யார் தெரியுமான்னு கேட்கிறாரு. இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த பசி தாகம் வராமல் யாரு தன்னை காத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பெரியவர்கள். அந்த பெரியவர்களைத்தான் அரசர்கள் நட்பு கொள்ள வேண்டும் எழுதுறாரு. இப்ப அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு உயிர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நோயும் இருக்காது. அப்ப இயற்கையோடு தொடர்பு ஏற்படும். அப்ப என்ன பண்ண, இதுவே உங்களுக்கு கால நேரம் மிச்சமாகும், நேர காலம் மிச்சமாகும். பழைய பிரச்சனை தப்பிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வேண்டாம், சராசரி வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க செஞ்ச வேலைகள் சராசரி வேலை நடந்துகிட்டே இருக்கு. அது உங்களால் இந்த சின்ன வருமானம் வந்துகிட்டே இருக்கு, எந்த இழப்பும் வராது. கூடுதலான உங்க காசு மிச்சம், பொருள் மிச்சம், பணம் மிச்சம், அது போக நீங்க செய்யற வேலை நடந்துட்டே இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மிச்சமாகுது. இதுதான் இயற்கை சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. நான் வந்து எங்கேயும் போகாதனால எனக்கு நியாயமான சின்ன சின்ன வருமானம் வரனால எல்லா எனக்கு மிச்சமாகுது. இதுதான் நியாயமான வருவாய்னு பேரு. இதுதான் சின்ன வருவாய், நியாயமான வருவாய், அறவழியில் ஈட்டுகின்ற வருவாய். இதுக்கு மேல பணம் வேணும், கோடிக்கணக்கு வேணும்னா அப்புறம் வேற மாதிரி போக வேண்டியதுதான். போய் சீரழிஞ்சு சின்னப்பட்டு காசு ஆஸ்பத்திரிக்கு முடிய வேண்டியதுதான். நீருணவு முறை பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்களின் பார்வையிலும் திருமத்திரத்தின் பார்வையிலும் பழித்து சிந்திப்போம். அதாவது 35 மேல பாருங்க. பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதனை பாதை, இது ரொம்ப முக்கியமானது. இதுல திருமூலர் மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இது வந்து பதஞ்சலின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல ரெண்டே பேர் தான், இந்தியாவில 2 பேர் தான் இது எழுதுனாங்க. வேற யாருமே எழுதவே இல்லை. 2 பேர் தான். என்னது? 2 பேர் தான் எழுதுனாங்க. பதஞ்சலின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டது, புக்கு படிச்ச பதஞ்சலி. இதுதான் பதஞ்சலி. இந்த பதஞ்சலியில இந்த பதஞ்சலி ராஜயோகம், இந்த ராஜயோகம்ங்கிறது இந்த பேர் வச்சு யாருக்கிட்ட இந்த விவேகானந்தர் தான், விவேகானந்தர் இந்த பேர் வைக்கிறார். சரி, இதுல இந்த யோகத்துல யோகம்னா என்ன அப்படின்னா தலை சிறந்த யோகம் பக்தின்னு சொல்றாங்க. பக்தின்னு ஒரு யோகம் இருக்குது, கர்மம்னு ஒரு யோகம் இருக்குது, ஞானம்னு ஒரு யோகம் இருக்குது. இதை தாண்டி ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நாம செய்யறப்போ இப்ப நம்ம செய்யறது ராஜயோகம். பக்தி யோகம் இதுல கிடையாது, கர்மம் கிடையாது,
புத்தகத்தை லேசா படிக்கிறோம். புத்தகம் ஞானம்ங்கிறது புத்தகம் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறது. அந்த படிச்சு தெரிஞ்சதை அது செய்முறை பண்ணி பார்க்கறது. என்னது? படிச்சு தெரிஞ்சதை செஞ்சு பார்க்கறது. செய்முறை. செஞ்சு பார்க்கும் பொழுது விஷயம் தெரியுது. இதுதான் குருகுல கல்வியின் பேரு. குருகுல கல்வின்னா பஜனை பாடுறது இல்ல, சொல்றதை செஞ்சு காட்டணும். இவனுங்க குருகுல கல்வி மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதுக்கான அடிப்படை என்ன செய்ய போறீங்க? விஞ்ஞானத்தை சொல்லு. ஆன்மீகம்னு சொல்லவே கூடாது. மெய்யறிவியல் பிலாசபின்னு சொல்லணும். மெய்யறிவியல் சயின்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ்ன்னு சொல்லணும். இவன் என்ன பண்றாங்க? ஆன்மீகம்னு பேரை பயன்படுத்தவே கூடாது. மெய்யறிவியல் பிலாசபி, அப்புறம் பிராக்டிக்கல், தத்துவம் நடைமுறை ரெண்டும் பண்ணு. அதை விட்டு போட்டு பஜனை அடிக்கிறது, சாமி கும்பிடுறது, நெய் ஊத்துறது, இந்த வேலையில இருக்கு. இதெல்லாம் குருகுலத்துல வரவே வராது. அதெல்லாம் பஜனை மார்க்கம். இங்க இயற்கை சட்டங்களை மட்டும் பேசி இயற்கை சட்டத்தை நிரூபிக்கிறது ஒன்ற வேலையா இருக்கணும். இயற்கை கண்டுபிடித்தல், இயற்கை சட்டத்தை பேசுதல், புதிய கண்டுபிடித்தல். உலகத்துக்கு பிரச்சனை என்னது? உங்களுக்கு எரிபொருள் பண்றாங்க. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன், சொல்லு இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடு. இப்ப நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேனுங்க. நான் கண்டுபிடிச்சி என்ன பண்றேன்? நான் கண்டுபிடிச்சி ரெஜிஸ்டர் பண்ணி யாருக்கு அனுப்பினாலும் படிக்க போறது இல்லை அவனுக்கு. நான் நேரடியா விண்வெளித்துறை மாநாடு போய் கொடுத்துருக்கேன். என்ன சொல்றான்னு பாக்குறது இல்லை, படிக்கிறது இல்லை. இப்போ நான் மேலை நாட்டில் முயற்சி, இப்போ கூட கல்லூரில் கூட கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டு 1 மாசம் ஆச்சு. ஒரு 60 தாள் படிக்கிறதுக்கு 1 மாசம் பண்றாங்க. 60 தாள் படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு தாள் பார்த்தா நான் 2 நிமிஷம் படிக்க வேண்டியது. படிச்சுட்டு இதை படிச்சு சொல்றேங்கிறேன். அதுதான் அருமையான கண்டுபிடிப்பு. அது எரிபொருள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அதே மாதிரி வெங்கடேசன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த 220ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மின்சார பற்றாக்குறை போக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வச்சுட்டு நான் டெவலப் பண்ணி அதை விட மலிவா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை விட விலை குறைச்சலா மலிவா கண்டுபிடிச்சிருக்கேன். தண்ணியவே எந்த வகையான முயற்சியும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா, இதை டெவலப் பண்ணா ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இது 1 கிராம் தண்ணி 3 கிராம் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா 10 டியூப் வச்சிருக்காங்க. அப்படியே கருப்பா வச்சு சாம்பிள், பிளட் சாம்பிள் டியூப்ல ஒவ்வொன்றையும் 1 கிராம் தண்ணி தான் வச்சிருக்கேன். இப்ப தண்ணீர் விளக்கறியுது. அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா? இதை டெவலப் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா இப்பதான் ஒரு 1.5 கிராம் தண்ணி 3 கிராம் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். 1.5 கிராம் தண்ணி இயற்கையில் இதுதான் ஆச்சரியம். இப்ப நான் அதை பத்தி படிச்சுட்டு இருந்தா இப்பதான் எழுதுறானுங்க, ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு எழுதுறானுங்க. இப்போ நான் கூட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், இந்த ஆராய்ச்சி விடல போட்டிருக்கேன். அவன் ஏஐ டூல் இருக்குது. ஏஐ டூல்ல போட்டோம்னா உலக அளவில் இருக்கிற விஞ்ஞானத்தோட ஒத்து பார்ப்பாங்க. ஏஐ டூல் செயற்கை நுண்ணறிவு எது வேணா எழுதலாம். ஆனா இந்த கருத்து உண்மையா அப்படின்னு பார்த்தேன். ஒரே வினாடியில உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிகளையுமே படிச்சு பார்த்துட்டு ஒரே வினாடியில் 10 வினாடி டைம் எடுத்துக்கும், 10 செகண்ட் எடுத்துக்கும். உடனே என்ன பண்ண நான் என்ன கருத்து சொல்லியிருக்கேன்னா, உலகத்தில் லேட்டஸ்டா 2020 யார் இதே மாதிரி ஆராய்ச்சி பண்றாங்க. இதே மாதிரி நான் ஐசி வைத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், 80 அப்புறம் 100 டிகிரி வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு பார்த்து அது மாதிரி ஏதாவது ரிலேட்டட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா பழைய காலத்து விஞ்ஞானத்தை தாண்டி நீங்க அணுவில் ஆராய்ச்சி பண்ணி, இப்போ நான் பண்றது அணு ஆராய்ச்சி தான், அதே ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சி. அது எப்படி மின்சார வெளியே வருது அப்படி பார்த்தோன்னா, இதுவரைக்கும் சொல்லப்படுகிற விஞ்ஞானம் என்பது எலக்ட்ரான் தான் நகர்ந்து போகும். நான் சொல்றது புரோட்டானே நகர்ந்து போகுது. இது உலக புரட்சி. இது அதாவது எலக்ட்ரான் சொல்லுவாங்க, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இந்த 3 தான் அடிப்படை. எலக்ட்ரான் நகருதும்பாங்க. இப்ப நான் சொல்றது பார்த்தீங்கன்னா புரோட்டானே நகர்ந்து போகுது, எந்த தடையும் உடைக்குது. தடை உடைச்சிட்டு போய் மின்சாரம். அப்ப நான் சொன்னேன் உலகத்திலே இயக்கிறது மின்சாரம் தான். இது சரியான்னு கேட்டா ஆமாம் நீங்க சொல்றது சரிதான். இப்பதான் அதை பத்தி இது வரைக்கும் ஈர்ப்பு விஷயம் நாங்க வளையுதுனாங்க. இன்னைக்கு எதிர்காலத்துல இந்த மொத்த பிரபஞ்சமே எல்லாமே கண்ணுல பார்க்க அத்தனையுமே மறைமுகமாக எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, மேகம் மழை பெய்யறப்ப அவ்வளோ கடுமையான குளிர்ச்சி. மேல 1 கிலோமீட்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி உருவாயிரு. என்னது? பனிக்கட்டி உடஞ்ச கீழே விழுது. அது கல்மாரி. என்னது? கல்மாரி பெய்யுதே இல்லையா? கல்லு பெய்யுது. அந்த கல்லு அவ்வளோ பனிக்கட்டியில மின்சாரம் உண்டாகுது. நம்ப முடியுது அவங்களால? அவ்வளோ பனி, அவ்வளோ கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு மின்சாரம் உண்டாகும். இப்ப அதைத்தான் நான் செஞ்சு பார்த்தேன் நேரில். நான் செஞ்சு பார்த்தேன் மின்சாரம் வருது. இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி யாரும் பனிக்கட்டி வச்சு மின்சாரம் எடுத்தது கிடையாது. நான் செஞ்சு பார்த்து ஆர்டிகல் எழுதிட்டேன். அது கரெக்டுன்ட்டானுங்க. இப்போ அதை டெவலப் பண்ணோம்னா பனிமலை பிரதேசத்துல இருந்து மின்சாரம், அந்த பனிக்குள்ள இருந்து மின்சாரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது.
சரியா? இதுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வினா இயற்கை சட்டத்தை புரிந்து இயற்கை ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும் குருகுலக்களை தவிர இங்க பஜனை வாடிட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது. என்ன பிரச்சனை? உலக பிரச்சனையை தீர்வு சொல்லணும். அறிவுனா அறிவை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். அறிவுனா பிரச்சனையை உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லணும். அது சரியா போகுங்க.